Hey guys, episode 3 of Portugal நம்ம வந்து அல்கார்வ் போக போகிறோம். அல்கார்வ் வந்து லிஸ்பன்லேருந்து சவுத்தில் இருக்கும் அண்ட் சுமார் 300 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு காரை ரெண்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே லாங் ட்ரைவ் மாதிரி போனோம். அங்கே நாங்கள் தங்கியிருந்த வில்லா நேம் வந்து எஸ்மெரல்டா. இந்த வில்லா எஸ்மெரல்டா ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே ரொம்ப எக்ஸீட் பண்ணிடுச்சு. அண்ட் இதுதான் அந்த வில்லா. ஆனால் இங்கே இந்த வில்லாலே வச்ச மெயின் ஸ்பாட் எதுனா இந்த ஸ்விம்மிங் பூல் தான். நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஸ்விம்மிங் பூலில் இருந்தோம். அதாவது வெளியே நாங்கள் சுற்றாத டைமெல்லாம் இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் இருந்தோம். இங்கேருந்து வியூ கூட செம்ம அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி வெளியே சிட்டிங் ஏரியாலாம் இருந்துச்சு. வீடு உள்ளார கூட ரொம்ப ஸ்பேஷியஸாக அழகாக இருந்துச்சு. ரொம்பவும் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் போன அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போட்டுட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே காலையிலே நாங்கள் எந்திரிச்சிட்டு அல்கார்வில் நிறையா கேவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேவ்ஸ் எல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போயிட்டோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு போட் டூரில் தான் கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் ரெண்ட் பண்ணியிருந்த அந்த வில்லாவோட ஓனர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எவ்வளோ காலையில் போகிறீங்களோ அவ்வளோ நல்லது, இல்லாட்டி ரொம்ப நிறையா டூரிஸ்ட்டுங்க வருவாங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் இருந்ததுலே ஏர்லியஸ்டான ஸ்லாட்டில் போய் புக் பண்ணிட்டோம். இந்த போட் டூர் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேசல், அப்புறமா இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் டீப்பராக போக போக வெறும் தண்ணியும் கேவ்ஸும் மட்டும்தான் இருந்துச்சு. எங்களை இந்த கேவ்குள்ளே கொண்டு போகிற மாதிரி ஃபஸ்ட் கொண்டு போனாங்க. நாங்களும் நல்ல உள்ளார போகும்னு நினச்சோம். பட் அது ரொம்ப குட்டி கேவுன்றனால முன்னாடியே நிறுத்திட்டாங்க. அண்ட் இங்கே இந்த வாட்டர் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்ரீனாக இருந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு கேவ் இருந்துச்சு. அங்கே வந்து கேவ் நல்லா பெருசாக இருந்தனால எங்களை நல்லா உள்ளார கொண்டு போய் காமிச்சாங்க. ஆனால் இந்த கேவெல்லாம் இல்லை, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது இன்னொரு மெயின் கேவுக்காக தான். என்னாச்சுன்னா, இந்த லிஸ்பன் ட்ரிப், இந்த போர்ச்சுகல் ட்ரிப்பை போடுறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் லைகர் மூவியோட ஆஃபத் சாங் வந்துச்சு. அப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உட்காந்துட்டு அந்த லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருக்கே, அதுவும் கரெக்டாக அந்த ஆஃபத் ஸ்டெப் போடுவோம், அந்த லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருக்கே, எந்த லொக்கேஷனாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் வந்து சும்மா மொரிஷியஸ் அந்த மாதிரி அது மாதிரி இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் யாருமே கூகுள் பண்ணல. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு இந்த போர்ச்சுகல் ட்ரிப்பை புக் பண்ணிவிட்டு போர்ச்சுகலில் திங்ஸ் டு சி ஆர் திங்ஸ் டு டூ அப்படின்னு பார்க்கும்போது தான் ஃபஸ்ட்டே வருது அந்த பெனஜில் கேவ்ஸ். ஸோ அந்த பெனஜில் கேவ்ஸை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்பி போனோம். அண்ட் அந்த பெனஜில் கேவ்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ நாங்கள் போட் டூர் வந்தனாலே எங்களை பெனஜில் கேவ்ஸில் இறங்க விடல. நாங்கள் வந்து பெனஜில் கேவ்ஸை போட்டில் இருந்தே பார்த்துட்டு திரும்பி போயிட்டோம். பட் உங்களுக்கு பெனஜில் கேவில் இறங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கேவ் பக்கத்துலேயே ஒரு ஸ்பாட் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் ஒரு 5-10 மினிட்ஸ் ஸ்விம் பண்ணாலும் இல்லை 10 மினிட்ஸ் கயாக் பண்ணால் கூட நீங்கள் இந்த பெனஜில் கேவ்ஸ்க்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த இடத்த என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் போட் டூர் வந்தீங்கன்னா அவங்க பெனஜில் கேவ்ஸில் இறக்க விட மாட்டாங்க. ஸோ நம்ம பெனஜில் கேவ்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம போட் டூரும் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பெனஜில் கேவ்ஸ் அந்த கேவ் எல்லாமே நம்ம எப்படி போட்டில் போய் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம அது மேலே வாக்கிங்கும் போகலாம். ஸோ இந்த வாக்கிங் ரவுட்டும் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அதனால நாங்கள் கொஞ்சம் தூரம் மட்டும் போய் அங்கே என்னெல்லாம் கேவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த இடம் வந்து அன்னைக்கு செம்ம வெயில் அண்ட் ஆல்சோ அந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து நடந்து போகணும். ஏன்னா வழுக்கி விடாது, ஆனால் தடுக்கி விட்டுரும், அந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடம்லாம். செகண்ட் டே ஆஃப் அல்காவில் ஈவினிங் நாங்கள் இந்த ஒரு பீச்சுக்கு போனோம். இந்த பீச் வந்து ஒரு ஹிடன் பீச் மாதிரி கம்மி ஆளுங்களோட ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேர்ட் டே ஆஃப் அல்காவை நம்ம இன்னொரு தனியான எபிசோடில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அந்த தேர்ட் டேயில் ஒரு வைனரி போனோம். இந்த வைனரியிலே அவங்களோட விஞ்ஞாடும் இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த வைன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் எப்படின்னு நமக்கு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம போர்ச்சுகலோட எபிசோட் 4ல் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பட் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.